நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெஸ்ட்டை பற்றி அப்டேட் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ சிங்கப்பூரில் டெஸ்ட் அடிக்கிறத பற்றியும் இந்தியாவில் டெஸ்ட் அடிக்கிறத பற்றியும் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ஸோ இந்த வீடியோவை பார்க்க வந்திருக்க எல்லாருக்குமே ஒரு சின்ன ரிக்வஸ்ட்டு, யாராவது டெஸ்ட் அடிக்கிறதுக்கு அமௌண்ட் கட்டியிருந்தீங்க அப்படின்னாலும், அதாவது நீங்கள் எங்கே இருக்கீங்க, எங்கே டெஸ்ட் அடிச்சிட்டு இருக்கீங்க, நீங்கள் எவ்வளோ நாளில் எவ்வளோ பணம் கட்டியிருக்கீங்க, நீங்கள் எவ்வளோ நாளில் டெஸ்ட் அடிச்சிங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மற்றவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் இந்த டெஸ்ட் அடிக்கிறத அப்டேட் போடுங்கன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதனால தான் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் டெஸ்ட் அடிக்கிறத பற்றியும் சிங்கப்பூரில் டெஸ்ட் அடிக்கிறத பற்றியும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்கும். இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டவுட் கண்டிப்பாக கிளியர் ஆகும். ஓகேங்களா? நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு பாருங்கள். எத்தனை லைக் வருதோ அத்தனை பேர் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற மாதிரி நானும் தெரிஞ்சுக்குவேன். ஓகேங்களா? வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேளு. நீங்கள் சிங்கப்பூர் போய் லைஃப்பில் சக்ஸஸ் ஆகணும், உங்கள் ட்ரீம்லாம் உங்களுக்குன்னு நிறைய கனவுகள் இருக்கும்ல, அதெல்லாம் நீங்கள் நிறைவேறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ரெகுலராகனா நீங்கள் சிங்கப்பூர் போகிற வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் கூட போதும். அதுக்கு மேலே அதிகமாக உங்களுக்கே நேரம் இருக்காது, நீங்கள் ஃபாலோ பண்ண தேவையில்லை. ஸோ சிங்கப்பூர் போகிற வரைக்கும் நல்லபடியாக ஃபாலோ பண்ணி அப்படின்னா கண்டிப்பாக நல்லபடியாக சிங்கப்பூர் போய் லைஃப்பில் ஜெயிச்சிடலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ டெஸ்ட் அடிக்கிறத பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு இருக்க டவுட்டை ஒன் பை ஒன்னாக கிளியர் பண்ணுறேன். நிறைய பேருக்கு இந்தியாவில் டெஸ்ட் அடிக்க முடியுமா, டெஸ்ட் சென்டர் ஓப்பனில் இருக்கா, எங்கே ஓப்பனில் இருக்குது அப்படின்ற மாதிரி நிறையா கொஸ்டின்ஸ் இருக்குது. இந்தியாவில் கண்டிப்பாக டெஸ்ட் அடிச்சுக்கிட்டு தாங்க இருக்காங்க. ஓகேங்களா? ரெகுலராக டெஸ்ட் அடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதில் என்ன ப்ராப்ளம் போயிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோட்டா பிரச்சனை தான் இருக்குது. நம்ம கடந்த ஒரு 2 வருஷமாகவே பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான நபர்கள் நிறைய பேர் டெஸ்ட் அடிச்சுட்டு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு சிங்கப்பூர் போகாத காரணத்தினால கோட்டாவை ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பங்களாதேஷ் சைடு, வியட்நாம், தாய்லாந்து அந்த சைட்லாம் இருந்து டெஸ்ட் அடித்த ஆளுங்களை நிறையா இறக்குறாங்க. ஸோ இந்தியாவில் கொஞ்சம் கம்மியாக தான் கோட்டா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பெரிய பிரச்சனை. ஒரு மாதத்துக்கு 1000 பேர் அட்மிஷன் போடுறாங்க அப்படின்னா 100 பேர் தான் மெயின் டெஸ்ட் ஏறுறாங்க அப்படின்ற மாதிரியான ரேஷியோ இருக்கிறதுனால நிறைய பேர் பணத்தை கட்டிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? சென்னையில் மிகப்பெரிய இன்ஸ்டியூட், ஒரு சில இன்ஸ்டியூட்லாம் இன்னமும் மூடியே தான் இருக்குது. ஆனால் ஒரு சில இன்ஸ்டியூட் திறந்து தான் இருக்குது. உதாரணத்துக்கு ஹைடெக்கை சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய இன்ஸ்டியூட் திறந்து தான் இருக்குது. ஒரு சில இன்ஸ்டியூட் பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரைனிங் கொடுத்து ஹைதராபாத்தில் போயிட்டு டெஸ்ட் அடிக்க வைக்கிறாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரியும் திறந்து தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டியூட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் குறைந்த அமௌண்ட்டை நீங்கள் அட்வான்ஸாக பே பண்ணிடலாம். நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே பே பண்ணவங்களாம் இப்போ தான் கூப்பிட்டுட்டு இருக்காங்க. ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்ச அப்டேட் படி சென்னையில் ஒரு சில இன்ஸ்டியூட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஜனவரி வரைக்குமே ஆளுங்க அங்கே இருந்து ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஜனவரிக்கு மெயின் டெஸ்ட் ஏற போகிறவங்க ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சில இன்ஸ்டியூட்டில் ஆள் நிறையா இருக்குது, இப்போதைக்கு நாங்கள் ஆள் எடுக்கலை, நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா ஆள் எடுக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நான் டெஸ்ட் அடித்து தான் போவேன் அப்படிங்கிறதுல நீங்கள் உறுதியாக இருந்தீங்க அப்படின்ற பட்சத்தில் எந்த மாதம் வரைக்குமே ஆள் இருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாக கேளுங்க. கேட்டுக்கிட்டு ஒரு 1000 ரூபீஸோ இல்லை 2000 ரூபாயோ இல்லை ஒரு 5000 ரூபாயோ நீங்கள் பணத்தை கட்டி உங்கள் பேரை ரிஜிஸ்டர் பண்ணிடணும். கரெக்டாக அவங்க வருஷ பிரகாரம் கூப்பிட்டுட்டு தான் இருக்கிறாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு எந்த மாதம் வரும் அப்படிங்கிறத அவங்க சொல்லிடுவாங்க. அந்த டைமில் நீங்கள் ரெகுலராகவே ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம், இல்லை நீங்கள் நேரில் போயும் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதாவது இப்போ போன வருஷம் பணம் கட்டினவங்களுக்கு இந்த தான் வருது அப்படிங்கிறப்ப உங்களுக்கு அதிகபட்சம் 1 இயர் கூட வெயிட் பண்ணுற மாதிரி வரலாம். போஸ்ட் ஜனவரிக்கு மேலே கோட்டா அதிகமாகிடுச்சு அப்படின்னா சீக்கிரமே கூப்பிட்றது வாய்ப்புகள் இருக்குது. அப்படி அதிகமாகலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் 1 இயர் கூட வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கலாம். அது 1 இயர் வரைக்கும் நீங்கள் வெளியில் ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டோ இல்லை வேறு ஏதாவது நாட்டுக்கு போயோ இல்லை வேறு பாஸில் ஏதாவது நீங்கள் சிங்கப்பூரில் போயோ கூட நீங்கள் வேலை பார்க்கலாம். இந்த மாதிரி பண்ணலாம். இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். அது நீங்கள் போகிறதும் போகாதும் உங்கள் விருப்பம். ஆனால் இங்கே அட்வான்ஸ் கட்டிட்டு போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்கள் டைம் வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கால் பண்ணி தம்பி நீ வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் போய் டெஸ்ட் அடிச்சுக்கலாம். ஆனால் அந்த 1 இயர் வெயிட்டிங் டைம் அப்படின்றது தான் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. நான் 1 இயர்னா எக்ஸாக்டாக 1 இயரில் கூப்பிடுவாங்க அப்படிலாம் சொல்லலை. 1 இயர்க்குள்ளரையும் கூப்பிடலாம், இல்லை அதுக்கு அதிகமாகவும் ஆகலாம். ஏன்னா எக்ஸாக்டாக எத்தனை பேர் அவங்க வெயிட்டிங்கில் இருக்காங்கன்றதை பொறுத்து தான் அது அமையும். ஓகேங்களா? இப்போ அங்கே இன்ஸ்டியூட்டில் டெஸ்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கவங்க ஹைடெக் இன்ஸ்டியூட்லாம் பார்த்தீங்கன்னா ஜனவரி வரைக்குமே ஆளுங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி அங்கே டெஸ்ட் அடிச்சுக்கிட்டு இருக்க பசங்களே சொன்னாங்க. ஓகேங்களா? இப்போ நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அதிகபட்சம் 1 இயர் கூட ஆகலாம். இது இங்கே மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் எங்கே நீங்கள் டெஸ்ட் அடிச்சிங்க அப்படின்னாலும் இதுதான் நிலைமையாக இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி டெஸ்ட் அடிக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா 5,000 5.5 லட்சம், அதிகபட்சம் 6 லட்சம் கூட ஆகுது. இன்க்ளூடிங் கம்பெனி போட்டு கொடுக்குறதோட அந்த அமௌண்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதுதான் தமிழ்நாட்டில் டெஸ்ட் அடிக்கிறதோட நிலைமை. உங்களுக்கு வெயிட் பண்ணுறது பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக வெயிட் பண்ணி டெஸ்ட் அடித்து போகிறது ரொம்ப நல்லதான், தாராளமாக போகலாம். ஓகே, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சிங்கப்பூரில் டெஸ்ட் அடிக்கலாமா, பிசிஎம் பர்மிட்டில் போய் டெஸ்ட் அடிக்கலாமா? ஒரு சில பேரெல்லாம் சொல்கிறாங்க இந்த மாதிரி பிசிஎம் பர்மிட்டில் போங்க, உங்களுக்கு அங்கே டெஸ்ட் அடிக்க வச்சுருவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. சிங்கப்பூரில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த மாதிரியான ஒரு ரூல்ஸ் இருக்குது அப்படின்னா, அதாவது ஒரு 2 இயர்ஸுக்கு முன்னாடிலாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பிசிஎம் பர்மிட்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் பாட்டுக்கு நேராக போகலாம், உங்களோட பாஸ்போர்ட் ஜெராக்ஸை கொடுத்துட்டு நீங்கள் டெஸ்ட் அடிச்சுக்கலாம். டெஸ்ட் அடிச்சுட்டு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பர்மிட்டுக்கு மாறிடலாம். இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கம்பெனி லெட்டர் கேட்குறாங்க. நீங்கள் டெஸ்ட் அடிக்க போனீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட் அடிக்கிறதுக்கு கம்பெனி லெட்டர் வேணும். கம்பெனி பர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் டெஸ்ட் அடிக்கணும். அப்படின்றப்ப இப்போ ஒரு பர்மிட்டில் இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த கம்பெனியில் மோஸ்ட்லி தேவைப்படாது. ஓகேங்களா? நீங்கள் டெஸ்ட் அடிச்சு வச்சா நீங்கள் வேறு கம்பெனி மாறிடுவீங்கன்னு அவங்களுக்கும் தெரியும். அதனால் உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க.
ஸோ சிங்கப்பூரில் டெஸ்ட் அடிக்கிறதுன்றது ரொம்ப சிரமமாக தான் இருக்குது. ஆனால் ஒரு சில பேர் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, நீங்கள் அங்கே போனோன்னா கம்பெனியே லெட்டர் கொடுத்து டெஸ்ட் அடிக்க வச்சுருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அப்போ வந்து நீங்கள் அவங்களுக்கு பணம் கட்டையில் நீங்கள் என்ன பர்மிட்டில் போகிறீங்களோ அதுக்கு மட்டும் பணம் கட்டுங்க. உதாரணத்துக்கு பிசிஎம் பர்மிட்டில் போகிறீங்க அப்படின்னா பிசிஎம் பர்மிட்டுக்கு அதிகபட்சமே 3,50,000 லட்சம் தான், அதுக்கு மேலே கட்டக்கூடாது. ஸோ 3,00,000 3,50,000 லட்சம் இல்லை 3,80,000 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் கட்டணும். ஆனால் ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே போய் டெஸ்ட் அடிக்க வைப்பாங்க, அதனால நீங்கள் 4,50,000 லட்சம் கொடுங்க 5 லட்சம் கொடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில ஏஜென்ட் கேட்கறதுனால ஒரு சில பேர் கொடுத்துட்டும் போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் அடிக்கிறதுக்கெல்லாம் நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி கம்பெனியில் சொல்லிடுறாங்க. ஸோ ஏமாற்றிடுறாங்க ஒரு சில ஏஜென்ட். நீங்கள் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வந்து என்ன பர்மிட்டில் போகிறேனோ அதுக்கு மட்டும் தான் நான் பணம் கட்டுவேன், டெஸ்ட் அடிக்கிறாங்க அப்படின்னா அப்போதைக்கு நான் பணம் கட்டிக்கிறேன் அப்படின்ற மாதிரி, அடிக்க எங்களுக்கு அலோவ் பண்ணுறாங்க கம்பெனி லெட்டர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நான் அப்போதைக்கு பணம் கட்டிக்கிறேன்ற மாதிரி சொல்லுங்கள். இல்லை அப்படிலாம் பண்ண முடியாது அப்படின்னா உனக்கு வேலை கிடைக்காது, நான் வேறு ஆளை போட்டுக்கிறேன்னா தாராளமாக போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி ஒதுங்கிடுங்க. ஓகேங்களா. ஏன்னா அங்கே போய் கன்ஃபார்மாக உங்களுக்கு உடனேவும் பண்ண மாட்டாங்க, 1 இயர் கூட ஆகலாம். 1 இயர் வந்து நீங்கள் அங்கே இருக்கணும், அதுக்கப்புறம் தான் டெஸ்ட் அடிக்க வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா. அதையும் நம்பாதீங்க. ஏன்னா 1 இயரில் வந்துட்டு ரூல்ஸ் எப்படி வேணாலும் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால நீங்கள் டெஸ்ட் அடிக்கிறதுக்கான பணத்தை அங்கே போய் டெஸ்ட் அடிக்கிறதுனா இங்கேயே கட்டிட்டு போகாதீங்க. என்ன பர்மிட்டில் அவங்க அனுப்புகிறாங்களோ அந்த பர்மிட்டுக்கு மட்டும் பணத்தை கட்டிட்டு போங்க. ஏன்னா நிறைய கம்பெனி வந்து லெட்டர் தர்றது கிடையாது. அதே மாதிரி எஸ்பாஸ் இபாஸ் இந்த மாதிரி பர்மிட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருந்தாங்கன்னா மட்டும் அவங்க லெட்டர் இல்லாமல் டெஸ்ட் அடிக்கலாம். மற்றபடி வந்து எந்த ஃபீல்டில் இருந்தாலும் அவங்களுக்குமே லெட்டர் தேவைப்படும், டெஸ்ட் அடிக்க முடியாது. ஸோ வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருந்தால் மட்டும்தான் டெஸ்ட் அடிக்க முடியும் இப்போதைக்கு. அதாவது நான் இந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணுறப்ப 2024 நவம்பர் மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த ரூல்ஸ் தான் போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் இயரில் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ரூல்ஸ் மாறுதா அப்படின்னா நிறைய பேர் அடுத்த வருஷத்தில் மாறுது, லெட்டர் தேவையில்ல, கோட்டா அடுத்த வருஷத்தில் நிறையா வருதுன்ற மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு 2 வருஷமாக இதை தான் சொல்லிட்டு இருக்காங்க. எந்த ரூல்ஸாக இருந்தாலும் அனௌன்ஸ் பண்ணி பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் தான் அதை நம்ப முடியும், அதுக்கடையில் வந்து உறுதியாலாம் நம்ப முடியாது. ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு இந்த ரூல்ஸ் தான் இருக்குது, இதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணி நல்லபடியாக போய் ஆகணும். ஓகேங்களா. ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போய் பாருங்கள், டெஸ்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கவங்கலாம் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதில் பார்த்து எங்கே டெஸ்ட் அடிக்கிறாங்க என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டு தாராளமாக போங்க. ஆனால் வெயிட்டிங் டைமை தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா 1.5 வருஷம்லாம் வெயிட் பண்ணுறவங்க இருக்காங்க. ஒரு சில இன்ஸ்டியூட்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அமௌண்ட் கட்டினவங்க திருப்பி வாங்க முடியாமல் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் நிறையா ப்ராப்ளம்ஸ் இதில் போயிட்டுருக்கு. ஸோ எதாக இருந்தாலும் நல்லா யோசிச்சு தெளிவாக முடிவு பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் என்னோட டெலகிராம் ஐடியில் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதாவது இந்த வீடியோவை பார்க்காம ஒருத்தவங்க போய் ஒரு இடத்துல பணம் கட்டுறாங்க டெஸ்ட் அடிக்கிறதுக்கோ, இல்லை பிசிஎம் பர்மிட்டுக்கு 4,50,000 லட்சம் 5 லட்சம் அங்கே போய் டெஸ்ட் அடிக்கிறதுக்கு கட்டிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கட்டிட்டு போனாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1,50,000 லட்சம் ரூபாய்க்கிட்ட அவங்களுக்கு நட்டம். ஏன்னா 3 லட்சம் 3,50,000 லட்சத்தில் போக வேண்டியது 4,50,000 லட்சம் 5 லட்சத்தில் போகிறாங்க அப்படின்னா நஷ்டம். இப்போ இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக யாரெல்லாம் பார்த்தீங்களோ அவங்களுக்கு நான் 1,50,000 லட்ச ரூபா சேவ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இது மாதிரி தான் வந்துட்டு நம்ம இந்த நல்ல காரியத்தை தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ தயவுசெய்து நம்ம வீடியோஸ் எல்லாம் நீங்கள் வெளிநாடு போகணும்னு நினச்சிங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீடியோ நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். யாராவது வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். ஓகேங்களா. இந்த மாதிரி பயனுள்ள தகவல்கள், இன்ஃபர்மேஷனான தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.